ஆதாரம் இல்லைன்னு ஐயா சொல்றாரு. நீங்க ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது இருக்குது? ஆமா, நிச்சயமா இருக்குங்க. ஆயிலி நட்சத்திரத்துடைய ஷேப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு ஷேப். ஆமா, அந்த வடிவங்கள் இருக்கும். அதுல வந்து ஆயிலி வந்து முக்கோண வடிவம், அதாவது அடுப்பு வடிவம். அடுப்பும் போது நீங்க இயற்கையாவே ஐயா சொல்லிட்டாரு, நான் சொல்றது சமையல் விஷயங்கள் ஒண்ணு. அதனால வந்து அவங்க நல்ல சமையல் எக்ஸ்பர்ட்னால அவங்களுக்கு ஆகாயத்தில் இருக்கக்கூடியதான் அந்த மூன்று முக்கோணத்தில் இருக்கிற விஷயத்த சொல்றோம். அடுத்து ஆகான்னா ஆகாதுன்றது எப்படின்னா, மாமியாருக்கு ஆகாது. சார் சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய இடம் போயிடுமே, நம்மள அப்புறம் மதிக்க மாட்டாங்களேன்னு சொல்லி ஒரு மாமியாருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம், இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மாமனார் ஆகாதுன்றாங்க இல்லையா, அதற்கு என்ன விஷயம்னா, உண்மையான பழமொழி இருக்கு. ஆணி மூலம் அரசாலும் கன்னி மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்குது. ஆணி மாதத்தில் பிறக்கக்கூடிய, அதாவது மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் பிறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதியில இருக்கும். திதி அந்த பௌர்ணமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். அதனாலதான் ஆண் மூலம் அரசாலும் அந்த பேர் மறுவிடுச்சு. ஆணி மூலம்ன்றது ஆண் மூலம் ஆயிடுச்சு. கன்னி மூலம் நீர்மூலம். பெண்கள் வந்து கன்னி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா மோசமாக ஆயிடுவாங்க, நீங்க நம்புறீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். கன்னி மாதம் அப்படின்னா எதை பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் நுழைகிறார். அந்த மாதத்தில் மூல நட்சத்திரம் பிறக்கும் பொழுது அது அஷ்டமி திதியில் வரும். உங்களுக்கே தெரியும் அஷ்டமி நவமி ஆகாதுன்னு. சோ அதற்காகத்தான் கன்னி மூலம் நிர்மூலம். இது ஒரு சுப காரியத்திற்காக, இது ஒரு சுப காரியத்திற்காக செய்யப்பட்டதே அன்றி இதை வந்து நம்ம வந்து பொருத்தம் பார்ப்பதற்காக பார்க்க கூடாது என்பதை வாதம். அதாவது இப்ப ஒரு இன்னைக்கு இந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தாங்க இதெல்லாம். சரிங்களா? அதனாலதான் ஒவ்வொரு பழமொழிக்கும் சில இதெல்லாம் வந்து இது வரலாற்று சான்றிதழ்கள். அதாவது இப்ப வந்து அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நட்சத்திரங்கள். இப்ப வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப மூல நட்சத்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேட்டைனாலே ஜேஷ்டான்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருத வார்த்தை. ஜேஷ்டா என்றால் நம்ம மூத்தவர்கள் என்று சொல்வார்கள். அதுதான் ஐயா சொல்லிட்டாரு. நம்மளை விட, அதாவது மூத்தவர்களுக்கு பிரச்சனையாகும்ன்றது. வைசாகம்ன்றது விஷாகம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லுது. அது வைசாக மாசத்தில் பிறக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துல இருக்காங்க இல்லையா, அந்த மாசத்துல வரக்கூடிய அந்த தம்பிக்கு வந்து ஆகாதுன்றது சொல்லி வச்சிருக்காங்கன்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தம்பி இல்லாத வீடோ அண்ணா இல்லாத வீடுன்றதெல்லாம் செகண்டரி. இருவருக்கும் பொருத்தங்கள், கட்ட பொருத்தம் அருமையாக இருந்தால் நிச்சயமாக பண்ணலாம் விஷயம். அடுத்தது பொதுவாகவே வந்து திருமண பொருத்தம்ன்றது நீங்க சொன்ன மாதிரி மன பொருத்தம்ன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் ஒரு சில நிறைய பேசலாம், அது இன்னொரு எபிசோட்ல கூட பேசலாம். ஏன்னா நிறைய மேட்டர்ஸ் இருக்கு. நீங்க வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. இல்லை, உங்களை நிறைய கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து ஐயா, இப்போ அவங்க சொன்னாங்க இந்த 27 நட்சத்திரங்கள், இந்த 4 நட்சத்திரங்களை பார்த்தாவே மிரடுறாங்க மக்கள், ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவங்க சொல்லுகிற பொழுது இந்த 4 தவிர்க்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொன்னாங்க. இந்த 27 நட்சத்திரங்களில் மீதி இந்த 4 நட்சத்திரம் தவிர அந்த 23 நட்சத்திரம் எதெல்லாம் தவிர்த்தா சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை இனிமையாக இருக்கும்? ஆமாம், அது வந்து டெக்னிக்கலாக நிறைய சொல்லணும்னா அது மக்களுக்கு அந்த அளவுக்கு அது ரீச் ஆகணும்னு தெரியல. ஏன்னா அது வந்து ஜோதிடர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக. இப்போ இந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, நவகிரகங்களுக்கும் 27 நட்சத்திரத்தை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 3 நட்சத்திரம் சார். ஒரு சூரியன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 3 நட்சத்திரம், சந்திரன் எடுத்தீங்கன்னா அவங்களோட ஆதிக்கத்தில் ஒரு 3 நட்சத்திரம். அப்போ என்ன ஆகும்னா, சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த 3 பேருமே சகோதர இதுவாயிடுவாங்க. அவங்களுக்கு தாலி பாக்கியம் இருக்காது. அப்போ இவங்களுக்கு மக்களுக்கு வந்து அது ரோகிணி பையன், ஹஸ்தம் பொண்ணு சேர்க்கலாமா வேண்டாமான்னு பார்த்துக்க வேண்டியது எங்க வேலை. ஆனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அதுல எல்லாமே பஞ்சாங்கத்துல இருக்கு. இந்த 9 கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. கேது எடுத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம். இந்த அஸ்வினி மகம் மூலம் வந்து சகோதரத்தனமா வந்துடும். அது எடுத்து பாத்தீங்கன்னா தாலி பாகம் இருக்காது, கண்ண முடின்னு சொல்லிடலாம். நீங்களே சொல்லலாம். அது பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். 9 கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் மனப்பரமா தெரியும் எங்களுக்கு. அதை பார்க்கும்போது நான் ஒவ்வொரு போன்லயே கூட சொல்லிடுவேன். பையன் தினமா நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் போங்க பாத்திரிக்கல, அந்த பொண்ணு என்ன நட்சத்திரம், உத்திராடன்வா. கிருத்திகை உத்திரம் முடிவு பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியான பார்த்து சொல்லிடலாம். அதனால அவங்க மேக்சிமம் வந்து இந்த நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என் பொண்ணுக்கு வந்து குருபலன் வந்துருச்சா, அவங்களுடைய முதல் கேள்வியே தான். குருபலன் வருதோ இல்லையா அதை பத்தி கவலையில, ஜாதகத்தில் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுற யோகம் வந்துருச்சுன்னா குருபலன் இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாம். ஆனால் குருபலன் வருது ஒரு ப்ளஸ், ஒரு 20%, அவ்வளவுதான் கோச்சார பிரகாரம். பேசிக்கலி ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுற யோகம் வந்துட்டு இருக்கணும், இந்த பையனுக்கு தாலி கட்டுற யோகம் வந்துருக்கணும். உங்களுக்கு ஓகே ஆயிடும். ஆனால் மேடம் சொன்னது ஒரு விஷயம் நல்லது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை ஜாதகத்தை பேஸ் பண்ணி போனீங்கன்னா
எங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், நல்லா இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்க சார் இதை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு திருப்தி இருக்கணும். உங்களுக்கு கூட சொல்லும்போது 100% ஷூர் சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி அந்த நட்சத்திரங்களை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கறது ஓரளவுக்கு அது கரெக்டாக செட் ஆகிடும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மெத்தடு ஒரு கால்குலேஷன், ஒரு மேத்ஸ் மாதிரி இருக்குது. 9 நட்சத்திரங்கள், 20 நட்சத்திரங்கள், 9 கிரகம் 3 பிரிச்சுக்கணும். இதை 3 பிரிச்சு பார்த்து இதெல்லாம் தவிர்த்தா நல்லா இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதை அதிலே கூடங்க சார், இப்போது வந்து சில ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆச்சு கல்யாணம் ஆகலை, ஆமாம், அந்த ஏஜ் நிறைய ஆச்சு கல்யாணம் ஆகலை எல்லாம் இருக்குது சார், நிறைய இருக்குது. அதுக்கு பரிகாரங்களும் நிறைய இருக்குது. ஒரு சின்ன இது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசுல திருமணம் ஆயிடுது. அப்போ அது சட்ட ரீதியாக இப்போ எதிர்த்து பிறகு 21 வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் கூட ஜாதகத்துடைய இது 15 வயசுல கல்யாணம், 13 வயசுல கல்யாணம், இளமையில் கல்யாணம்ன்றது உண்டு, இளமையில் பிரச்சனை வரும்ன்றது உண்டு. அதை மேக்ஸிமம் பண்ண ஒன்று மக்களுக்கு வந்து இப்போ அந்த தெளிவு வந்துச்சு, இந்த விழிப்புணர்வு. அவ்வளோ சின்ன வயசுல எல்லாம் பண்ண அரசாங்கமும் நிறைய முயற்சி எடுத்து பெரிய மாற்றங்களை பண்ணிருக்கோம். வந்து மக்கள் அந்த அளவுக்கு மாறிட்டாங்க சார். அந்த சின்ன பிள்ளைங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இப்போ கிடையாது 90% எனக்கு தெரிஞ்சு. இல்லை ஒரு அது மூட நம்பிக்கை இல்லை, இது அவளுடைய இது சார். அந்த சில சமயத்தில் வந்து பெரியவங்க செத்து போகிறாங்க, அதுக்காக அந்த சூழ்நிலை காரணமாக அதை ட்ராமேட்டிக்கலாக சொல்லுவாங்க. அந்த அம்மா செத்து போகிறதுலாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் நம்பணும். அதுக்குள்ள வந்து 12 வயசு பிள்ளை பிடிச்சி அக்கா பண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது குழந்தை பிறக்கிறது, இது நிறைய பிரச்சனை. அதுக்கு ஜாதகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்களா போய் மாட்டிக்கிட்டாங்க, அது ஜாதகம் வந்து பதில் சொல்லாது. ஆனால் அதுலேயே ஒரு வச்சிருக்காங்க அவங்க, ரத்த சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் தேவையில்லை அப்படின்னு ஒரு கதையில இவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு இருக்க பிரச்சனை அப்புறம் தான் தெரிய வரும். அதனால இது அந்த சர்க்கிள் நம்ம பெரிய போயிடும். இப்போ குழந்தை பாக்கியம் அப்படின்ற மாதிரி இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா மெயினா நம்ம ஜனங்க வந்து பயப்படுறது வந்து இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத வச்சு பண்றாங்க சார். இந்த செவ்வாய் தோஷம் வந்து என்னுடைய நாலேஜ், எனக்கு குருநாதர் பிஎஸ்வின்னு இருக்கிறார், அவர் சொன்னது கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் வந்து தென்னகத்தில் கிடையாது. செவ்வாய்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பையன். அப்படிலாம் தெரியுமா? இல்லையா? கண்டிப்பாக இல்லை. சிவபெருமானுடைய இந்த நெத்தியிலிருந்து அந்த நெத்திக்கான வழியாக வந்து ஒரு வேர்வெத்துளி வந்து பூமியில் விழுது. அந்த பூமியில் விழுந்ததுன்னா ஒரு குழந்தையாகுது. சூப்பராக ஒரு குழந்தை பிறக்குது. அது ஆக்சுவலாக சிவனுடைய அம்சம். செவ்வாயினவே தமிழ்ல கூட செம்மைன்னு சொல்லுவாங்க. செம்மை. ஸோ அது பூமிகாரகன், பூமியில வந்து பூமிகாரகன். சுவாமி வந்து வழக்கு சொல்றாரு, நாரதத்தை கொடுத்து நாரதன் வளர்க்குறாரு. அது வளர்ந்த உடனே அது வந்து நவகிரகத்துல முக்கியமான இது போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா முருகனுடைய பிரதரா எடுத்தது, முருகன் பிரதர். அதாவது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் விஷயம். ஒரு அற்புதமான செய்தியை சொன்னீங்க. இது நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான செய்தி. முருகனுடைய தயவு இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் உண்மை பண்ணாது. ஆக இந்த தெற்பகுதி ஃபுல்லா முருகனுடைய ராஜ்யம் தான். தெரியுமா உங்களுக்கு? தென் திசை இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, எல்லா அறுபடை வீடு தமிழ் கடவுள் முருகன், அறுபடை வீடு எல்லாமே இங்கே தான் இருக்கு. அதனால முருகனுடைய தேவை தான் இந்த செவ்வாய் தோஷம் ஒன்றுமே பண்ணாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எதை வச்சு தொங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரி நம்பர்லாம் வச்சுக்கிறாங்க. அதுக்கும் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு விதிவிலக்கள் ஒரு 30-40 இருக்குது. ஆனால் இவங்க யாருமே அதை மதிக்கிறது இல்லை சார். இவங்களே சொல்லிடுறாங்க, என் பொண்ணுக்கு 12 செவ்வாய் தோஷம் ஆகாது, உங்களை யார் இருக்கணும், நீ கொண்டு வர நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்மளாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபடை தரிசனம். இது செவ்வாய்க்கு உள்ளவர்கிட்ட செவ்வாய்கிட்டே போய்ட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அவர் அண்ணங்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. செவ்வாய் வந்து அந்த எப்பவுமே சார் இந்த 9 கிரகத்துக்குமே அதிதேவதைன்னு ஒன்று உண்டு. அந்த அதிதேவதையை பிடிச்சாலே ஆனால் நீங்கள் நேரடியாக நவகிரகத்தில் போய் கேட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது. அந்த அதிதேவதை கிட்ட சனி பகவான் காலில் வந்தீங்கன்னா கூட அவருடைய படத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. அவர் போகிற போக்கில் தான் போயிட்டு இருப்பார். அவர் யார் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை பிடிக்கணும், செவ்வாயை பிடிக்கணும்னா முருகரை பிடிக்கணும். புதன், அதாவது புதன் சரியில்லை அப்படின்னு வச்சுங்க, அது அந்த ஜாதகருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி தடையாக இருக்கும். +2 வரைக்கும் திணறும் அந்த பையன், மார்க்கே வாங்க மாட்டோம். ஆனால் +2க்கு அப்புறம் நல்லா வந்துடும். ஏன்னா +2க்கு அப்புறம் உயர்கல்வி வந்து குருக்கிட்ட போயிடும். அந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒரு கிரகத்துக்கும் அதிதேவதையை பிடிச்சிட்டா வேலை ஆகிடும். ஸோ அந்த செவ்வாய் தோஷன்றது, அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நிறைய எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜனங்க வந்து இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சுக்கிட்டு படுறாங்க பாருங்க கஷ்டம். எனக்கே கஷ்டம். பெரிய ஒரு மூட நம்பிக்கையான விஷயத்த ரொம்ப அழகாக வெளிச்ச போட்டு காட்டிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னாவே ஏதோ ஒதுக்கப்பட்ட ஒரு தோஷம் மாதிரியும் மிகப்பெரிய ஒரு, ஆனால் அந்த செவ்வாய்ன்றது இவ்வளோ வளமையான மிகப்பெரிய வலிமையான ஒரு தோஷம்ன்றது இந்த நேயர்களும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை உங்களுக்கு. அதுலேயே சொல்கிறாங்க ஜாதகத்தில் மகர ராசி, கடகராசி, மேஷம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளும் செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷமே கிடையாது. உங்களுக்கு மேஷம் விருச்சிகம் வந்து செவ்வாயுடைய ஓன் ஹவுஸ். அந்த சொந்த வீட்டுக்கு தோஷம் பண்ணாது. கடகத்தில் வந்து நீசம், பலம் இல்லாமல் போகுது. மகரத்தில் வந்து உச்சம். அதனால அந்த வீடுகளில் பிறந்தவங்களுக்கு அது செவ்வாய் தோஷம் ஒன்றுமே பண்ணாது. ஐயா ஒரு செய்தி சொன்னாருங்க,
செவ்வாய் அப்படின்னா எல்லாருமே அலைன்னு வந்தாங்க. அது ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி ரொம்ப அழகா ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பரிகாரங்கள் வேணா அவர் சொல்றபடி என்ன ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதாவது சார் சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கு. அதாவது அவர் இருந்த நிறைய அதுல விதிமுறைகள்லாம் இருக்கு. நிறைய பேர் ஜோதிடர்கள் வந்து பர்ஃபெக்டா இருக்காங்களான்றதை பார்க்கணும். உண்மையான செவ்வாய் தோஷம் இருக்கா, உண்மையாவே செவ்வாய் தோஷம் இல்லையான்றதே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 8 செவ்வாய் 2, 4, 7, 8, 12வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் 2வது இடம் எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம். 4 வந்து சுகஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் மனைவி ஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், 12வது இடம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம், அதாவது படுக்கை ஸ்தானம். ஸோ இந்த இடத்த வச்சுதான் வந்து குடும்பத்துக்கு மிங்கிள் பண்றாங்க. அது செவ்வாய் வந்து தாம்பத்தியத்துக்கு உரிய கிரகம் என்று சொல்வார்கள். அதனாலதான் வந்து மங்களக்காரகன் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா, இதுல கடுமையான தோஷங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியாது. எது இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் கட்டத்தை பார்த்தோன்னே நான் என்னால் அனுமானிக்க முடியும். அப்போ என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா பொண்ணு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கேன்னாங்க. இது டாக்டருக்கு படிக்கிறாங்க. நான் ஜாதகத்தை பார்த்தோன்னா அந்த பொண்ணு கடுமையான தோஷம், சாதா தோஷம் கடுமையாக இருக்கும். சில விஷயங்கள் இருக்கணும் போது நிச்சயமா இந்த பொண்ணுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர செவ்வாய் தோஷம் இருக்கு புருஷன் போயிடுவான், இறந்துருவான் அல்லது பிரிஞ்சிருவாங்க, டிவோர்ஸ் ஆயிடும் அது மாதிரிலாம் நான் சொல்லி பயமுறுத்த மாட்டேன். பயமுறுத்தாமல் இதற்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச் பார்த்து பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த பொண்ணு. இல்லைன்னா 2 தார யோகமா ஆயிடும், டிவோர்ஸ் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும்னா அவ கையை பிடிச்சிட்டா. ஏன் கையை பிடிச்சானா அந்த 1 இயர்ல வந்து MBBSக்கு ட்ரை பண்ணும்போது இவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஏன்னா மேஜர் ஆகணும் இல்லையா, +2 உங்களுக்கு 17 அதுக்கப்புறம் 18 வயசுனா அந்த 1 இயர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்படியோ பேசி ஈஸி கன்வின்ஸ் பண்ணி அந்த பையன் கொஞ்சம் பணம்லாம் கொடுத்து, ஏன்னா அவன் வந்து ஏழை பையன், இந்த பையன் இவங்க கொஞ்சம் வசதி படைச்சவங்க வச்சுங்க. அதே மாதிரி டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனா இது வந்து அந்த கல்யாணம் பண்ணவங்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆனா மற்ற மக்களுக்கு தெரியாது இந்த விஷயம் ஒண்ணு நடந்ததுன்றது. இதை நீ ஜாதகத்துல எப்படி கண்டுபிடித்த அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதாங்க ஜோசியம். ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் வந்து எல்லாருமே நீங்க சொன்ன ஐயா சொன்னார் இல்லையா, 8ல இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம், 12ல இருந்துச்சுன்னா அவங்கவுங்க மனசுக்கு வந்த மாதிரி ஏங்க நீங்க போய் சொல்றீங்க செவ்வாய் தோஷம் இல்ல, நீங்க போய் சொல்றீங்க எனக்கு 8ல தான் இருக்கு எண்ணி பாருங்க நம்மகிட்டயே சொல்றாங்க. சில பேர் பாதி ஜோதிடர் மாதிரி வருவாங்க. அதனால என்ன விஷயம் அதுனா அந்த இடத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சமாகவோ பெற்றிருந்தால் நிச்சயமாக செவ்வாய் தோஷம் நிவர்த்தி 8ஆம் இடத்தில் இருந்தால். இந்த விஷயத்த வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய அந்த கத்துக்குடி ஜோசியர்களா இருப்பாங்க, நிறைய மேட்டர் இருப்பாங்க. இதனால பர்ஃபெக்டா பார்த்து நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நல்லது நடக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயங்க. அடுத்தபடியா வந்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா தோஷங்கள் பத்தி இப்ப எப்படி சார் வந்து 9 கிரகங்களுக்கு சொன்னார் இல்லையா, நட்சத்திரம் இப்படி ஷார்ட்டா பார்த்து மேட்ச் ஆகும் ஆகாதுன்ற விஷயங்கள். நான் இன்னொரு ஷார்ட்டா சொல்றேன். ஷஷ்டாசக தோஷம்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த தோஷத்தை பத்தி பேசுறேன். அது வந்து ஈஸியா சொல்லிடலாம். யார் யாருக்கு யார் யார் ஆகாது, 6, 12 யார் எதிரி ஆவார்கள், அவங்க எதிரியை போய் கல்யாணம் பண்ணா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுதான் ஈஸியா சொல்ல வரேன். இப்ப வந்து உதாரணத்துக்கு மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க வச்சுங்க, அவங்களுக்கு யார் யார் ஆகாது அப்படின்னு பார்த்தா 6வது இடம் எது, கன்னி ராசி, 8வது இடம் எது, விருச்சிக ராசி. அப்ப 6வது இடமும் 8வது இடத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது மேஷ ராசில இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடம். சத்ருனா எதிரி ஆயிடுவாங்க. சோ அந்த ராசியை கட் பண்ணிடுங்க. 27 நட்சத்திரம் வச்சு குழம்பு வைக்காதீங்க, ராசியை மட்டும் எடுங்க. இந்த ராசி சஷ்டாசு தோஷம் இருக்கா இருக்குன்னா வேண்டாம், 12 ராசிகளே முடிவு பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஈஸி. நீங்க இன்னும் ரொம்ப வந்து 27 நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இதாகாது. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க, இப்ப மேஷ ராசியில ஒரு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும், ரிஷப ராசியில அதே கார்த்திகை நட்சத்திரம். இப்ப இப்ப கார்த்திகை நட்சத்திரம் இவங்களுக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்ப மேஷ ராசிக்காரையும் ஒதுக்கிடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது நட்சத்திர படங்களை காட்டிலும் ராசியுடைய பலனை வச்சு முடிவு பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த ராசி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ரிஷபம் நீங்க என்ன ராசி சார்? உங்களுக்கு என்ன ராசி? கன்னி ராசி. பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கன்னி ராசியா? கன்னி ராசிக்கு யார் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசி, மேஷராசி. இது ரெண்டுத்தையும் நீங்க ஒமிட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இதுல வந்து 6, 8 சஷ்டாசம், இதுல அனுகூல சஷ்டாசகம் சொல்றவங்க இருக்காங்க. சரிங்க. அதாவது என்ன இந்த சஷ்டாசக தோஷம் இருக்கு இல்லைங்க சார், மொத்தம் 12 ராசிகளை வைத்து நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ராசிக்கு இது ஆகாது இது ஆகாது முடிஞ்சு வச்சு, இதுல அனுகூல சஷ்டாசகம்னு சொல்லி இதை ஒத்துக்கலான்றது அதுக்கு ஒரு விதி விலக்குன்னு சொல்லிலாம் பண்ணிட்டு இந்த கட்டுக்கதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம திருப்பியும் மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா அனுகூல சஷ்டாசமும் பிரிஞ்சிருக்கிறது நான் பார்த்திருக்கேன். ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் வந்து அனுகூல சஷ்டாசகம் சொல்லுவாங்க. ஆனா தனுசு ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா குருவோட வீடு. குரு யாரு? அதாவது அசுர குரு தேவகுரு சொல்லுவாங்க. குரு வந்து தேவகுரு.
ரிஷப ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அது அசுரகுரு. இவங்க 2 பேருக்குமே நிஜமா ஆகாது. ஆனா புத்தகத்தில் என்ன போட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது அனுகூல சஷ்டாசகம் நிச்சயமாக பண்ணலாம் திருமணத்துக்கு சொல்லுவாங்க. இந்த அசுரகுரு தேவகுரு இந்த பேர்லயே தெரியும் 2 பேருக்கு ஆகாதுன்ற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதற்கு மேல நம்ம எல்லாமே புத்தகத்தையே வைத்துக்கொண்டு நம்ம பேச முடியும். நம்மளோட அனுபவ அறிவுகள், நம்முடைய ஜாதகங்களுடைய ஒரு 25 வருஷம் பாக்குறோம்னா நமக்கு தெரியும்ல எத்தனை வாழ்க்கை எப்படி இருக்கும், எத்தனை பேர் பார்த்துருப்போம். இது இந்த 3 மாசத்துல படிச்சவங்ககிட்ட போய் ஜோசியம் பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்துறாதீங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட். ஒரு அனுபவமான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தா சரியான விடை கிடைக்கும். நம்ம எத்தனை வருஷம் அவங்க இருக்காங்க, பாரம்பரிய ஜோதிடர்களா, அப்புறம் வந்து அவங்க படிச்ச ஜோசியர்களா, உண்மையான செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, இது மாதிரி சில விஷயங்களுக்கு சரியான ஜோதிடர் போனா சரியான பதில் கிடைக்கும் நிச்சயமாக. அதுதான் இன்னைக்கு டிப்ளமோ, BA, MA, PhD வரைக்கும் இன்னைக்கு ஜோதிடத்துல துறையாகவே கொண்டு வந்திருக்காங்க. புரியுது சரிங்களா? ரொம்ப நிறைய செய்திகள் நீங்கள் வந்து சொன்னீங்கம்மா. அதாவது இந்த எதில் தோஷங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன ராசிகள், என்னென்ன அந்த ராசிகளை வைத்து மையப்படுத்தி அவங்க தன்னுடைய சுப பலன்களை பார்க்கறது ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க பேசும்பொழுது ராசிகளை வச்சே கணிச்சிடலாம், அப்படியே தோஷங்களை நிவர்த்தி பண்ணலாம், இது இணையக்கூடாது, ராசிகள் இணையாமல் இது கண்டுபிடித்து ஒரு அருமையான மெத்தடை சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் இந்த தோஷ ராசி எப்படி அவங்கள வந்து நம்ம தோஷங்களை வச்சு அவங்கள வந்து விலகி நிற்கிறது, அது எப்படி ரொம்ப ஈஸி அவங்க சொன்னது தான். அதுலேயே கொஞ்சம் இன்னும் ஈஸி படுத்தி எப்படின்னா இந்த சஷ்டாஷ்டகம் அதுன்னு கொஞ்சம் குழப்பறதை விட சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. எல்லா விஷயத்துலையுமே எல்லா சேனல்லையுமே பெரிய பெரிய சந்திராஷ்டமம்னு ஒன்று போட்டுறான். அந்த இப்போ நம்ம குழந்தை வந்து மேஷம் அப்படின்னா அவங்க அப்படியே எட்டிகிட்டே வந்தோம்னா 8வது வந்து சந்திராஷ்டம ராசி. அவங்க ராசியிலேருந்து ஒன்று ரொம்ப சிம்பிள். அவங்க குழந்தை ஜாதகத்தை எடுத்து சந்திரன் போட்டிருக்கிறது ராசி, அதுலேருந்து வந்து 8வது வீடு சந்திரன், அந்த ராசியை அவாய்ட் பண்ணிடும். அங்கேருந்து அந்த மேஷத்துக்கு போனீங்கன்னா 6 வரும், இங்கேருந்து 8ன்னா இங்கேருந்து இங்கே 6 வரும். ஸோ அதனால ஜென்ரலாகவே அவங்க கேட்குறாங்க சார், நான் வர்ற மக்களே என்னுடைய குழந்தைக்கு வந்து நீங்கள் கல்யாண நாள் கொடுத்துருக்கீங்க, முகூர்த்த நாள் கவனிக்கல, உண்மையிலே கவனிக்கல. அவங்க வந்து அன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு சந்திராஷ்டமம் ஆச்சான்னு கேட்குறான். எனக்கு சர்வலட்சுமி இது தப்பாச்சு, சரிம்மா நம்ம தப்புனா கேட்கணும், சந்திராஷ்டம ராசியுமே வேண்டாம். அப்போது மக்களுக்கு எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குது பாருங்கள். சந்திராஷ்டமத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண நம்ம நிறைய சொல்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, தாலிக்கு வந்து இது தங்கம் வாங்காதீங்க, இதெல்லாம் போகாதீங்க எல்லாம் சொல்கிறோம். அப்போது கல்யாணத்துக்கும் கூட பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம ராசி ஆகாது அப்படிங்கிறது வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நிறைய வந்து எக்ஸிபிஷன்ஸ் இருக்குது. இது ஒரு கடல் நான் சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து. இது வந்து பொருத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் ஒரு தம்பி வந்து இது மாதிரி 10 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் எரர்ஸ் இருந்து அவருக்கு அது லாஸ் ஆனால் கூட அவர் நம்மளை வந்து ரொம்பவும் திட்டமாட்டார். ஏன்னா இது நம்ம இந்த இடத்துல கடன் கொடுத்தோம் போயிடுத்து அதெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு அவர் அப்படியே விடுவார். ஆனால் கல்யாணத்தில் நம்ம இங்கே தப்பு பண்ணிட்டு வாழ்க்கையை தொழிலை விட முடியாது. அது வந்து இது பண்ணால் அது நம்மளே இப்போ நீங்களே அனுப்புறீங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்புறீங்கன்னா நீங்கள் வந்து இருங்க, நீங்கள் வந்து அனுப்புறீங்க. இப்போ அந்த ட்ராக்ல வந்து நான் வந்து தப்பு பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி கேட்டுட்டு வேறு கரண்டி போட்டு கூட நான் பார்ப்பேன், பொறுத்தோம் அவ்வளோ கிளிக்லேயே நான் பார்ப்பேன். என்கிட்ட எனக்கு சொல்கிறவங்க இல்லைன்னா அவர் 20 ஜாதகம் ரிஜெக்ட் பண்ணாலும் கவர்னர் போயிட்டே இரு, 21வது ஓகே பண்ணுறது அது கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரியான அந்த நம்பிக்கை ஒன்று. அதனால் நம்ம பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு ராசியில் எடுத்துட்டு அதில் கூட கேள்வியெல்லாம் இருக்குது சார். என்னோட ஒத்து போகலாம், மாமியார் கேட்பாங்க, என்னோட ஒத்து போகலாம், மாமனாரோட ஒத்து போகலாம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. உண்டு. ஒரு பொண்ணு உள்ள வரான்னா எல்லாரும் அதை வச்சு சொல்ல முடியும். அந்த பொண்ணுடைய குணநலங்கள் அந்த ராசியை வச்சு அந்த உறவு முறைகளே போகும். எங்களுக்கு 7லேருந்து 4 7 நாள் கோட்டிங்கன்னா 11 இங்கேருந்து இங்கே இதெல்லாம் கணக்கு பார்த்து இல்லைம்மா நல்லா இருக்கும். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா மாமனார் ரொம்ப ஒத்து போகும்னு சொல்ல முடியாது, அது வேற இருக்கு, அது வேற தனிக்காது, அது வேற இருக்கு. அப்புறம் அதுக்காகவே வேண்டாம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அதனால ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேடம் சொன்ன மாதிரி இந்த ஆராய்ச்சி பண்ணி நிறைய இது பண்ணி தான் சொல்லணும். எடுத்தோன்னே 12 பொருத்தத்தில் 10 பொருத்தத்தில் வந்து 6 பொருத்தம் 7 பொருத்தம் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டிய விஷயம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தள்ளி போகுது அப்படின்னா இந்த சர்ப்பதோஷம். இந்த மாதிரி தோஷம் ரொம்ப பெரிய விஷயம் சார். உண்மையிலேயே செவ்வாய் தோஷத்தோட சர்ப்பதோஷம் ரொம்ப பெரிய விஷயம். தோஷத்தை கேட்டிங்களா ஆரம்பத்தில் ஏன் டைவர்ஸ் இத்தனை ஆகுதுன்னு? இதுதான் சார் காரணம். பையன் ஜாதகத்தில் வந்து சர்ப்பதோஷம் இருக்காது சார், பொண்ணு ஜாதகம் சர்ப்பதோஷம் இருக்கும். ஒரு பாம்பையும் மனுஷனையும் சேர்த்து ஒரு ரூம் எடுத்து அடி காய்ச்சா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு மறுநாள் காலை வரும்போது அவங்க டெட் பாடி தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலேருந்தே அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் தான் வருவான். அதே அந்த பொண்ணுக்கு இல்லாமல் இருந்து பையனுக்கு இருந்து வச்சுங்க, அந்த பொண்ணு எழுதிட்டே வரும், என்னங்க போனோடனே ரொம்ப டார்ச்சராக இருக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதிரி அப்போ அந்த தோஷ சாமியம்னு சொல்லுவோம். தோஷம் வந்து நிவர்த்தி ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே தோஷம் இருக்கணும், சர்ப்பதோஷம் 2 பேருக்கு இருக்கணும்.
2 பேரும் பாம்பு மாமும் அது காலஸ்திரிக்கு போகிறது, கொடுமுடிக்கு போகிறது, இந்த மாதிரியான பரிகார ஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸ்ரீரங்கம் போகிறது, இந்த மாதிரியான பரிகாரங்கள் அது கேட்டால் அந்த ஜாதகத்தை அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த சர்பதோஷம், ராகு கேது, சர்பதோஷங்கிறது ராகு கேது. ராகு எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குது, லக்னத்தில் இருந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதா, 2ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டில் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும் சார். பார்க்காம நம்ம வந்து நல்லா இருப்பேன்னு சொல்கிறது பெரியவங்களா இருந்து சொல்கிறது. டெக்னிக்கலாக சொல்லணும், இதெல்லாம் பார்க்கணும். அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணணும். பண்ணிட்டு அவங்க நிச்சயமாக கேட்பீங்க. அடுத்த கேள்வி, பரிகாரம் பண்ணால் மட்டும் எப்படி சார் பரிகாரம் சிறப்பாயிடும்? அடுத்த கேள்வி கேட்பாங்க, பரிகாரம். சில பேர் இப்போ என் பையன் மாதிரி ஆட்கள் கூட கேட்பாங்க, பரிகாரம் பண்ணால் மட்டும் தெரியாமா? ஆகும், கட்டாயம் ஆகும். ஏன்னா சர்ப்பதோஷம் உள்ளவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் சேர்ந்தாலும் பரிகாரம் மட்டும்தான். சர்ப்பதோஷத்துக்கு சர்ப்பதோஷம் இருக்க பொண்ணு சரி பையனும் சரி பரிகாரம் பண்ணிட்டு வரணும். பரிகாரம் பண்ணால் அவனுக்கு தகுந்த பொண்ணு உள்ள வரும். சரி, அது அனுப்புறதும் அந்த பிரபஞ்சம் தான். அந்த திருமணத்துக்கு முன்னாடி அதை செஞ்சோம். கல்யாணத்துக்கு முன்னால பண்றது தான் சார் பரிகாரம். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அது பிரார்த்தனை. கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பிரார்த்தனை 2 வேறு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பிரார்த்தனை திருப்பி போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது பிரார்த்தனை. கல்யாணத்துக்கு முன்னாலேயே இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி வச்சுட்டா நல்லா வருங்கிறது ஒரு நம்பிக்கை. அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பரிகாரங்கள் சொல்லி நான் பண்ணுறது இல்லை, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா செட் ஆகும் அப்படிங்கிற சொல்லி அனுப்புகிறோம். ஸோ அது ஓரளவுக்கு செட் ஆகி வந்துட்டு இருக்கு. அதனால் அது ஓரளவுக்கு நமக்கு சொல்லலாம். ஆனால் பரிகாரம் பண்ணாதான் சரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள் நிறைய வருது. இந்த இப்போ லவ்னு போகும்போதே உனக்கு ராகு இது இருக்கா, நீ என்ன நட்சத்திரம் கேட்டலாம், இவங்க பண்ண மாட்டாங்க. அது வராது. ஆனால் வந்த பிறகு நம்ம சேஃபாக அவங்க ஒரு பையன் சொல்லலாம், ஒர்க் அவுட் ஆகுது பெரிய விஷயம், நீ வேற ஜாதகம் கேட்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதனால இளைஞர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இந்த ஜாதகம்லாம் தேவையில்லைன்னு போறவங்களும் இருக்காங்க. வேற ஜாதியில் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ பேசிக்கலி அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தால் நிச்சயமாக ஒத்து போகுது. அப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க, அந்த சுபகாரியங்கள் நல்லபடியாக. நீங்கள் இடையில நான் ஐயாவோட அந்த கேள்விகள் அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு கேட்கும்போது இடையில நீங்கள் ஒரு கேள்வி குறுக்கிட்டு வந்தீங்கம்மா. அது என்ன கேள்வி? இப்போ இந்த சந்திராசிரமம் பற்றி பேசுகிறேன். அதாவது சார் சொன்னார் இல்லையா, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எந்த ஜோதிடருமே ஒத்துக்க மாட்டாங்க சில விஷயங்களை. எப்படின்னா நான் குறிச்ச தேதி தான் கரெக்டுன்னு சொல்லி வாதம் செய்யாமல் இவர் அவங்களே கிளைண்டே சந்திராசிரமத்தை அன்னைக்கு நீங்க முகூர்த்தத்தை வச்சுட்டீங்க ஐயா அப்படின்னும் பொழுது அவர் இல்லம்மா அப்படியாம்மா நான் தவறுதலா வச்சுட்டேன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அது ரொம்ப நல்ல விஷயத்த நான் சந்தோஷப்படுறேன். ஒரு நல்ல விஷயம் சார். அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த சந்திராசிரமத்துல பொதுவாகவே அதுவும் சாதாரணமாவே சந்திராசிரமத்தப்ப ஒரு நகை வாங்காதீங்கன்னு, ஒரு முக்கியமான ஒருத்தர் போய் பார்க்காதீங்கன்னா, அது சந்திராசிரமம் அமைதியா வீட்டுல மௌனம் கலகநாசம்னா அமைதியா இருந்தீங்கன்னா தான் அன்னைக்கு ஓகே. பொதுவாக அது ஒரு மனக்குழப்பமாயிடும். மனக்குழப்பத்துல நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது. இது மாதிரி விஷயத்துல அன்னைக்குதான் தேவையில்லாத ரொம்ப க்ளோஸா நெருங்கிய நண்பர்கள்ட்ட போய் சண்டை போட்டுருவோம். அப்புறம் முகத்திலேயே பார்க்க முடியாது. காரணம் அந்த சந்திராசிரமா இருக்கும். அன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும். அந்த நடந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தா நிச்சயமா ஐயோ நீ சந்திராசிரமமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். சோ அதனால இது ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கே பார்க்கும்பொழுது திருமணம் ஆகுது இல்லையா, நிச்சயமாக யாராக இருந்தாலும் சரிங்க, திருமணத்தன்று சந்திராசிரமம் இருக்குதான், உங்களோட ராசிக்கு சந்திராசிரமம் இருக்க, கணவருக்காக இருந்தாலும் மாப்பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, அல்லது பெண்ணுக்காகவும் யாராவது ஒருவருக்கு சந்திராசிரமம் தினமாக அன்று இருந்தால் நிச்சயமாக தவிர்ப்பது மிக மிக உத்தமம். அது ரொம்ப அருமையா சொன்னாங்க, நல்ல விஷயம். அதுக்கு அதை அவர் ஒத்துக்கிட்டது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, நான் சொல்றதான் அப்படின்னு ஒரு ஜோதிடர்கள் அகந்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சந்திராசிரமம் கேக்குறாங்க, ஆமாங்க கரெக்டு தான், சாரிமா. ஏன்னா அவங்க 1-2 தான் நம்ம பார்க்கலாம், ஒரு 8-9 நாள் கொடுங்கன்றாங்க. அதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுங்களா, அந்த பொண்ணுடைய அந்த டேட்ஸு, அந்த தாய்க்குட்டியோட டேட்ஸை பார்க்கணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதுக்கு மங்களி பாக்கி இருக்கான்னு பார்க்கணும், நிறைய இருக்கு. ஸோ லக்னம் வைக்கும்போது இதில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது நடந்து 2 வருஷம் ஆச்சு. அது ஒரு பெரிய விஷயம். யாருமே அது ஒத்துக்கவே மாட்டாங்க சில பேர். போது அது எல்லாமே விஷயம் தெரிஞ்சுட்டு கேட்டாலும் அது சரியான பதில் கிடைக்கிற சந்திராஷ்டமங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுது. அதனால தான் நான் அந்த பொருத்தம் பார்க்கும்போது கூட ஒவ்வொரு ஃபோன்ல கேளுங்க, உங்க பொண்ணுடைய சந்திராஷ்டம் தெரிஞ்சுக்குங்க, இந்த ராசி அப்படின்னா பாருங்க வச்சிருங்க. அது நட்சத்திரத்தையும் வச்சு ஆயிரத்து குழப்பிக்கிறத விட இந்த ராசி இந்த 2 ராசி ஆகாது, ரிஷபத்துக்கா எது ஆகாது, துலாம் தனுசு ஆகாது, மிதுனத்துக்கு எது ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம், அப்புறம் மகரம் ஆகாது, கடகத்துக்கு ராசி ஆகாது, ஜென்ம ராசி வேண்டாம். அது நம்ம ஜென்ம ராசி எதற்காக சொல்கிறோம்ன்றதும் ஒரு சில விஷயம் இருக்கு சார். அதுலயும் நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்கும்.
சரிங்களா? இப்ப இந்த பக்கம் தனுசு ராசிக்கு மூலம் புராடம் உத்திராடம் வச்சுங்க, அதே தனுசு ராசியில உத்திராடத்துல பிறந்திருப்பாங்க வச்சுங்க, அப்ப தசா புத்தி ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதுக்குதான் சொல்ல வரேங்க. அப்ப வந்து நீங்க தசா புத்தி நல்லா இருந்தால், அவனுக்கு ரொம்ப அருமையான தசா புத்தி நடந்துட்டு இருக்குன்னா நிச்சயமாக நல்லா இருக்காங்க. அதாவது ஏக நட்சத்திரம் தான் நமக்கு ஆகாது. ஏக நட்சத்திரம் என்றால் என்னன்னா, ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்பவர்களுக்கு, அதாவது உதாரணமாக பாத்தீங்கன்னா இப்ப மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அப்ப பர்ஃபெக்டா 7.5 சனி அடிக்கும், அந்த பாதங்கள் மாறும். இது வந்து பாதம் மாறுது இல்லையா, நட்சத்திரமே மாறுது. ராசி ஒன்றாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் மாறும் பொழுது கொஞ்சம் தசாபுத்திகளும் கொஞ்சம் முன்ன பின்ன வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இது ஒண்ணு. அதே மாதிரி அஷ்டமத் சனி இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா சார் 100% யாராலையுமே எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 10 பொருத்தம் இல்லவே இல்லை. தானா உருவாக்கிடுறாங்க. 7 பொருத்தம் இருக்கு சொல்லுவாங்க, 7 இருக்கு 8 இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 8 பொருத்தம் சிறப்பா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். நமக்கு தேவை ஜாதகமான பொருத்தங்கள். யோனி பொருத்தம்ன்றது தாம்பத்திய பொருத்தம் உங்களுக்கு தெரியும், அதாவது கணவன் மனைவி சேர்க்கை பொருத்தங்கள். அதே மாதிரி சந்திரன் உடல் தான் சந்திரன், உடல் சேர்க்கை தான் திருமணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரதானம். நண்பர்கள்ட்ட கூட உடல் சேர்க்கை கிடையாது. அப்ப திருமணத்திற்கு மட்டும்தான் அந்த உடல் சேர்க்கைன்னு பொழுது சந்திரனை வைத்துக் கொண்டு பார்க்க தினப்பொருத்தம் இருந்தா போதுன்றாங்க. தினப்பொருத்தம் இருந்தாலே பண்ணுன்ற மாதிரியும் சொல்றது நீங்க நிறைய செய்திகளை வந்து நிறைய இருக்கு. இல்ல, அதாவது இந்த ஜோதிடம் என்பது ஒரு கடல் கடந்த ஒரு செய்தி, மிகப்பெரிய ஆய்வு. அதை நிறைய அந்த மக்களுக்காக நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரொம்ப உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்து, இருமணம் இணைகின்ற அந்த திருமணத்தில் எப்படியெல்லாம் அந்த பொருத்தங்களை வந்து தேர்வு பண்ணணும், எப்படி தேர்வு செய்தால் இந்த வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும், எதையெல்லாம் தவிர்ப்பது எதையெல்லாம் இணைப்பது என்பதை பற்றி மிக அற்புதமாக ஒரு தேர்ந்த ஒரு ஜோதிடர்களாக நீங்கள் இந்த நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய ஆன்மீக அலசல் நிகழ்ச்சி மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். கவிஞர் வாலி கூட அதை அருமையாக சொல்லுவார். நீங்கள் சொன்ன விஷயத்த, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடிபோட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லிய அறியாதது அப்படின்னுவார். இப்போ எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இந்த இரு மனங்கள் இணைந்து இந்த திருமணம் என்ற அந்த 3 இடத்துல இணைகிற அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். அதுக்கு இந்த ஜாதகமும் இந்த நட்சத்திர பலன்களும் மிகப்பெரிய ஒரு வலுவாகவும் அதுக்கு அமையும். அதில் எப்படியெல்லாம் கடந்து செல்வதுன்றது ரொம்ப அழகாக, அதுக்கு என்ன பரிகாரங்கள் என்றது ரொம்ப எளிமையான முறையிலலாம் 2 ஜோதிடர்களும் மிக அற்புதமாக, ஐயா அம்பத்தூர் குருஜி சங்கரையா அவர்களும் அம்மா டாக்டர் ஞானரதம் பாண்டிபஜார் ஞானரதம் அவர்களும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.